ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாள் காலையிலே நான் உங்களை வரவேற்கிறேன். அந்த நாள் ஆராதனை நிச்சயமாய் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த ஆராதனை தொடங்குவோம். சங்கீதம் 42 வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கலாம், சபைக்கு போக முடியலையே, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் துதிக்க முடியல என்று. அன்பான ஜனங்கள், நான் சொல்கிறேன், let this lockdown not stop you from worshiping God. இந்த லாக்டவுன் உங்களை ஆண்டவரை துதிக்க விடாமல் நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் வீட்டில் இருந்தாலும் சரியே, we are just bringing the service to you online so that you would worship God with us, so that I would encourage you all. உங்களை எல்லாரும் நான் ஜபத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த தாகத்தோடு எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் நான் போவோம், எப்பொழுது நான் தேவனுடைய பிரசனத்திலிருந்து தேவனை துதிப்பேன் என்று இந்த நாளில் அந்த தாகத்தோடு நீங்கள் இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். எனவே இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். God bless you. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து அன்பிலும் கிருபையிலும் வழிநடத்தி வருகின்ற எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நல்ல காலை வேளையில் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் எல்லா இடங்களிலும் வீடுகளிலும் உம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நல்ல வார்த்தைகளை கேட்க நீர் அருளிய இந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், இந்த ஆராதனை முழுமையாக உம்முடைய கரத்தில் தந்து விடுகிறோம். கர்த்தருடைய கிருபை இந்த ஆராதனையில் அதிகமாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்து இந்த ஆராதனையில் இணைந்து உம்மை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அந்த இடங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், தேவ மகிமை இறங்கி வரட்டும் என்று நான் இன்று ஜெபிக்கிறேன். இந்த நாளின் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. பாடல்கள் வழியாக ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பீராக. செய்தியின் வழியாக மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று எல்லா துதி கன மகிமை உமைக்க தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் சர்வீஸில் உங்களை நான் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், ஆண்டோடு நேரத்தை செலவழிக்கும்படியாய் உண்டு பண்ணின நாள் இந்த ஆண்டுடைய நாளாக இருக்கிறபடினால I would urge you, I would request you, உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், set aside time for God. ஆண்டவருக்காக ஒரு நேரத்தின் ஆண்டுடைய நாளினால ஒதுக்கி வைத்து ஆண்டவரை துதித்து அவருடைய நாளிலே முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு தாருங்க. ஹல்லேலூயா. And also tell your family members, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை டைம் ஆயிடுச்சு, கம், இட்ஸ் சர்வீஸ் டைம், 10 மணி ஆயிடுச்சு, நம்ம சர்வீஸில் உட்காரணும், மீதி வேலைலாம் அப்புறம் பார்க்கலாம். First let's give time to God. If you have that habit, God would definitely would honor your faith. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தையும் அவருக்கு நீங்கள் தருகிற மகிமையை அவர் நிச்சயமாய் பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, ஆண்டவரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் மம்மியோ, உங்கள் டேடியோ, அண்ணன் தம்பியோ, வீட்டில் யார் இருந்தாலும் கேளுங்க, ஆண்டவரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அந்த உயிருள்ள தேவனை, அந்த உன்னத தேவனை நாம் சேர்ந்து துதிப்போம். ஹல்லேலூயா. எனவே பாடுவோம் முதலாவது பாடலை. ஹல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லா கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள்.
சொல்லுங்க, ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சொல்லுங்க, அல்லேலூயா கர்த்தரை, அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ராஜாதி ராஜனாம் நம் இயேசு ராஜன், அவர் நிச்சயமாய் மீண்டும் இந்த உலகத்தை ஆள வருகிறார். நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்துல ஒரு சமாதானம் உண்டு ஆண்டவரே. Lord, there is a peace in your presence. A peace, a quietness which can never be compared to anything on this earth. ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எதோடும் அந்த உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கிறதோட ஈடுபடுத்த முடியாத ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. Thank you Jesus, we worship you Lord. நேசரேவும் தீரு பாதமமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதமமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவ He is worthy to wash our sins and He wants to wash your sin today. Would you confess your sins before Him? உங்களுடைய பாவங்களை இன்றைக்கு அவருக்கு முன்பாக சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. Forgive my sins, O Lord. பிரச்சனத்திற்கு முன்பாக வந்திருக்கிற ராஜா, பாவியாக வந்திருக்கிற ஆண்டவரே, பாவியா இருந்த நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, பாவியா இருந்த நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நம்ம செய்தியில பார்த்தோம், அந்த சீஷர்கள் படகுல இருந்து ரொம்ப பயந்து போனாங்க. தங்களுடைய அந்த அலைகளை பார்த்து படகு முழுக போது என்று நினைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அந்த அலைகளை போல, காற்றுகளை போல, பெருங்காற்று போல பிரச்சனைகள் வரலாம். What did they do? They forgot that God is with them. God is by their side. அவங்க ஆண்டவர் அவர் பக்கத்தில் இருக்கிறத உணரவில்லை. தேவ ஜனமே, இதனால அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இன்னல்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, God is telling you that He is with you. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை உணர்ந்து நீங்க சொன்ன, ஆண்டவரே, என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன விதமான இன்னல்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. I will still stick on to you, Lord. Thank you, Jesus. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வாண்டவர். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே
இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஜனமே, நாளிலே நீங்கள் தேவன் உண்மையா துதிக்கும் போது எந்த இடத்துல இருக்கிறீங்க என்று தேவன் பார்க்கிறது இல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். God doesn't see the place where you are, but He sees your heart. Are you worshiping with a true spirit and a true heart? Worship the Lord. Worship Him every day when you get time. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதிங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அமர்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, தேவனை எப்பொழுதும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் ஒரு நாள் நம்மளோடு இந்த உலகத்தில் இல்லாமல் விட்டால் நாம் இந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியாது. Thank you, Jesus. Thank you, Jesus. We worship you, Lord. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். Thank you, Jesus. We worship you, Lord. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Jesus, we worship you, Father. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம், ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு எந்த இடத்துல வழிகள் இருந்தாலும் உங்களுடைய கரங்களை அந்த இடத்துல வைத்துக்கொண்டு இந்த ஜபத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும், நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தையும், நீங்கள் எதிர்பார்க்கிற ஆரோக்கியத்தையும் தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கரங்களை உங்களுடைய எங்க வழி இருந்தால் அங்க வைத்துக் கொள்ளுங்க. இல்லையென்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. பலவீனத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறீங்க, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமான ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமுள்ள தேவன் நீர். ஆண்டவரே எங்கள் சூழ்நிலையை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே எங்களுடைய சுகவீனத்தை நீங்க மாற்றுங்க, பலத்தை தாருங்க, ஆரோக்கியத்தை தாருங்க. ஆண்டவரே குடும்பத்தில் குழப்பங்களால் சமாதானத்தை தாருங்க. ஆண்டவரே
என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது இழந்தது போல உணர்ந்திருந்தால் தேவன் அதை நீங்க பூரணமாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தை அனுப்பி பூரணமாக்குங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு யாரோ சொல்கிறார், God is telling me that someone is having stomach pain. யாரோ வயிற்று வலினால இரவெல்லாம் தூங்காம you're just suffering from the pain. ஆண்டவர் சொல்கிறார், he is able to heal you. And he desires you should worship Lord with full strength and full might. ஆண்டவரை நீங்கள் முழுமையாக துதிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா? ஆண்டவர் என்னோடு இடைப்பட மாட்டாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஜனங்களை எல்லா இடத்துலயும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், God is telling you today, I am there in your life. I am with you all the time. As I promised, I will never leave you nor forsake you. I am keeping that promise in your life. And I am keeping it, I am fulfilling it. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவன், நான் உன்னோடு கூட இருந்து வருகிறேன். பயப்படாத. Have the faith that you would completely rely on God. முழுமையாக ஆண்டவரை சார்ந்து விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட அனுதினமும் பேசுகிறது உங்களுடைய தொழிலில் எப்பொழுது நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். Lord, we want to thank you Jesus. Lord, I give you my heart, I give you my soul, I live for you alone, and every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me, and Lord, I give you my heart, I give you my soul, I live for you alone, and every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. எந்தன் வாழ்வினிலே என் கண்மலை இயேசு என்னை என்றும் நடத்திடுவார். எந்தன் வாழ்வினிலே என் கண்மலை இயேசு என்னை என்றும் நடத்திடுவார். அவர்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். He is able to lead you in your life. Thank you Jesus. நீரன் பலனும் என் கேடகமாம், என் நாவி என்றும் உமக்கடிப்படியும். நீர் மாத்திரம் எங்களா மனேசருமையா ராதிக்கின்றே. நீர் மாத்திரம் எங்களா மனேசருமையா ராதிக்கின்றே. As the deer panted for the water, so my soul longeth after you. You alone are my heart's desire, and I long to worship you. கண்களை மூடி இந்த ஒரு வரியை பாடி நாம் இந்த ஆராதனை முடிப்போம். கரங்களை உயர்த்தி let's all rise up our hands. Worship the Lord from your heart, not from your lips, not from your mouth. The true worship is what God desires. Thank you Jesus.
எந்த மதேசருமையா ராதிக்கின்றே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? நீர் மாத்திரம் எந்த மதேசருமையா ராதிக்கின்றே. But we want to thank you today. Our soul longs for you. Our soul desires for you every day, Father. Lord, we pray that you would speak to us today. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவலாய் காத்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நிச்சயமாய் தேவன் எங்களுடைய இருதயத்திற்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த நாளில் பேச போறீங்க. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த தேவன் உதவி செய்யுங்க. Let there not be any distractions, Lord, but we pray that we would, Lord, we would be true to you as we listen to your word. தேவன் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதி கனமை மகிமை எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு தந்து செய்தி கொடுக்க போகிற உடைய தாசனை தேவன் நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர் மூலமா எங்களோடு பேசுங்க. இதை பார்த்து கொண்டு ஒருத்தரும் இந்த நாள் ஆசீர்வாதம் அடைய தேவனை உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஆண்டவருடைய நாளில் அவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆயத்தமாக இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் குமாரனாகிய தேவனுடைய நாமத்திலும் ஆவியானுடைய நாமத்திலும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களுக்கு உண்டாகுவதாக. அன்புள்ள ஆண்டவர் கடந்த வாரம் முழுதும் நம் அனைவரையும் காத்து ஆசீர்வதித்து அவருக்கு சாட்சியாய் வாழ நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில் இணைந்து ஆராதிக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் யாவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது ஆண்டவருடைய நாள். இந்த நாளிலே அவரை நாம் மகிமைப்படுத்தவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கவும் நமக்கென்று அவர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரின் நாட்களில் ஒவ்வொரு நாயன் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும்? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று பார்த்தோம். விசுவாசம் அன்பு நிறைந்ததாய் இருக்கும். விசுவாசம் நல்ல குணலட்சணங்களிலே நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு இந்த நல்ல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவருக்கென்று சாட்சியாய் வாழ உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்நாட்களிலே நாம் பயங்கரமான நாட்களிலே வாழ்ந்து வருகிறோம். மனுஷனுடைய பயம் பிடித்து அடுத்த நிமிஷம் என்ன நடைபெறும் என்று அவன் பயந்து கலங்கி இருக்கிறான். இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் வாசிப்பது போல இது கடைசி காலத்தின் காரியங்களை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 வசனங்கள் 8-9 பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களில் இவைகளெல்லாம் நடைபெறும் என்று எழுதியிருக்கிறது போல நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து தேவ பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டு அவருக்கு வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே, இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்து நடந்தாலும் நமக்குள் நல்ல ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு கடந்த வாரம் ஆபிராமின் இடத்தில் சொன்னது போல கேடகமும் மகா பலனுமாய் இருக்கிறார். அவருடைய பலன் நம்மை தாங்கி வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வராக. இந்த ஆண்டவரோடு கூட இருந்து அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்து அவருடைய வல்லமை கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.
அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நான் ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? யார் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? Who is the blessed man? Who are the blessed people? தேவன் நம்மை இந்த உலகத்தில் அழைத்த நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுடைய வார்த்தையின்படியே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அன்று முதல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் துவங்கிறது. ஆசீர்வாதங்கள் மக்கள் பெற்று வாழ்ந்து வருகிறார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார் என்று சங்கீதம் 32:1 நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான் யார் என்றால் மன்னிக்கப்பட்ட மனுஷன். A forgiven man is a blessed man. தேவன் நமக்கு உதவி செய்வராக. 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்நாட்களில் நாம் பார்க்கிறோம், அநேக மக்கள் பிறகு பேசும் பொழுது சொல்லுவார்கள், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் என்று அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், நான் 2 வீடு கட்டினேன், புதிய வாகனத்தை வாங்கினேன், நிறைய சம்பளத்தை வாங்குகிறேன், எனக்கு அநேக பொருட்கள் இந்த உலகத்தில் உண்டு, அதனாலே நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருந்து மறைந்து போகிற ஆசீர்வாதம். அருமையான தேவ ஜனமே, நித்திய ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் தன் ஜனத்தை எப்பொழுதெல்லாம் ஆசீர்வதித்தாரோ ஆசீர்வதிக்கிறாரோ அது இந்த உலகம் கொடுக்க கூடாத பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று பணம் இருந்து, உத்தியோகம் இருந்து, வாகனங்கள் இருந்து, உலகத்திற்குரிய சகல செல்வங்கள் இருந்து, எல்லாம் நமக்கு இருந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக நம் இடத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. இந்த உலகத்தில் உள்ள பணங்கள் நமக்கு பாவ மன்னிப்பு தர முடியாது. பாவத்தை மன்னிக்கிறது ஆண்டவர். அப்போ முதலாவதாக இந்த இடத்துல பார்க்கிறோம், உன்னிடத்தில் என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, இதனால் நீ பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார் என்றால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுகளும் பாவத்தினால் பிறந்தவர்கள். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயமாக மனுஷனுக்கு தேவை. அந்த பாவத்தை மன்னிக்க ஒரே ஒருவரால் கூடும், அவர்தான் ஆண்டவர் இயேசு. வேதத்தில் வாசிக்கிறோம், வானத்தின் கீழே பூமியின் மேல் அவருடைய நாமம் அல்லாமல் எந்த நாமத்திலும் ரட்சிப்பு இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப ஆண்டவராய் இயேசு 2000 வருடங்களுக்கு முன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக இரத்தத்தை சிந்தினபடினாலே, நமக்காக மரித்தபடினாலே பாவத்திலிருந்து நமக்கு ஒரு நிவாரணம் உண்டு. தேவன் நமக்கு உதவி செய்வராக. யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல சமாதானம் இருக்கும். நான் அநேக மக்களை என்னுடைய வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். அநேக இடங்களில் சென்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமாக எல்லா ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு உண்டு, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார்கள், இவைகள் எல்லாம் எனக்கு இருந்தாலும், எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? இந்த உலகம், இந்த உலகத்தின் காரியங்களினால் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் நமக்கு சமாதானம் தர முடியும். இப்போ முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் யார் என்றால், யாருடைய பாவங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதமான ஜனங்கள். 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அப்ப ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர், நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர். அப்ப யாரோட அக்கினிகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ,
யாருடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக வாழுவார்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. 103 சங்கீதம் 12 வசனத்தில், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்ப யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டிருக்கிறதோ, நீக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வாதமான ஜனம். எதை செய்தாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்கள் பாக்கியவான்கள். தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் எதை சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன், ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தார், நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டிருந்தார், நம் ஆசீர்வாதமான ஜனம். உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருக்குள்ளே நாம் ஆசீர்வாதமாயிருப்போம், சமாதானமாயிருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வராக. தேவன் நமக்கு உதவி செய்வராக. ஏன் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும், நீக்கப்படணும்? முதல் நான் சொன்னேன், எவனுடைய மீறுதல்கள், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ மூடப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் என் பாவங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? மன்னிக்கப்படுகிறதின் மூலமாக என்ன? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? ஏன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் சாகுவான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திலே இருந்து பாவத்தை செய்து மரித்து நரகத்திற்கு போகக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்வராக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் ஆண்டவர் இடத்துல நாம் அறிக்கையிட்டிருந்தால், நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் நல்லவரும் வல்லவரும் ஆயிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன். ஏன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்? ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவத்தில் மரிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. பாவத்தில் மரித்தால் நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. பாவத்தில் மரித்தால், பாவத்தில் என் வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? கர்த்தர் எப்ப நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்? ஏன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று நாம் பார்ப்போம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பலியை செலுத்துவார்கள், ரத்தம் சிந்துதல் எல்லாமே உண்டு. ஆனால் நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் ரொம்ப சுலபமான வழியை நமக்கு தந்துவிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனத்தில் இங்க நாம் பார்க்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் 2 காரியங்கள் மிகவும் முக்கியம். 1 மன திரும்புதல், 2வதாக அறிக்கையிடுதல். தேவன் நமக்கு உதவி செய்வராக. Repentance and confession will bring salvation to us and we will be saved people. Very simple, ரொம்ப எளிமையான முறை. தேவன் நமக்கு உதவி செய்வராக. அப்ப நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும், நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஏசாயா 1:18 வாசிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவைப்ப இருந்தாலும் பஞ்சை போல் லாகும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் சரி, அக்கிரமங்கள் மீறுதல்கள் இருந்தாலும் சரி, வசனம் என்று நமக்கு சொல்லுகிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்று சொல்லிக்கொண்டே வாழாதபடி
பாவம் என் ஜீவியத்தில் இருக்கிறது, நான் தவறு செய்தேன், குற்றங்கள் செய்தேன், கர்த்தருடைய கட்டளைகளை மீறினேன் என்று சொன்ன பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடைய அர்த்தம் என்ன? வாருங்கள், என்னோட பேசுங்கள், உங்கள் காரியங்களை சொல்லுங்கள், அதை நான் பொறுமையாக கேட்பேன், அதற்கு பதிலாக நான் உங்களோடு பேசுவேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இடத்தில் வரணும், அவர் இடத்தில் வந்து வழக்காட வேண்டும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும். தகப்பனே, நான் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க அறிந்திருந்தாலும், என் குற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், என் நாவினாலே அறிக்கை இடும்படியாய் மனம் திரும்பி வந்திருக்கிறேன். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவர் இடத்தில் வந்து வழக்காட வேண்டும், அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அதை அவர் பொறுமையாக கேட்டு, ஆமென், நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம், சமாதானம் நமக்கு வரும். அன்பான தெய்வ ஜனமே, நாம் எல்லாம் பாவ உலகத்தில் நிரம்பி இருக்கிறோம். நம்மை சூழ்ந்த பாவங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள், சோதனைகள், எந்த சமயத்தில் எதிலே நாம் விழுவோம், எதை நடைபெறும் என்று தெரியவில்லை. ஆனாலும் ஏதாயிலும் அப்படிப்பட்ட காரியங்களிலே ஒருவேளை ஈடுபட்டிருந்தால், அதை நம்மை வந்து மேற்கொண்டிருந்தால், உடனே ஆண்டவர் இடத்தில் வந்து வழக்காட வேண்டும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேணும், மனம் திரும்ப வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் 20 வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படி பொருட்டு நீங்கள் மன திரும்பி குணப்படுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்றால், உங்களை விட்டு விலக வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு இந்த இடத்துல அவர் மன திரும்புதலை சொல்லுகிறார், மன திரும்புதலை குறித்து சொல்லுகிறார். repent yourself from your sin. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு பலியும் ஆதியும் செலுத்த தேவை இல்லை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் ஆமென் மன்னிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும், எனக்கு ஆண்டவரே அப்பா உணர்தலை கொடுத்து மனம் திரும்பி இடத்தில் வரும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீங்கும்படியான் ஆண்டவர் உதவி செய்து மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் பேதுரு சொல்லுகிறதை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 அதிகாரம் 28 வசனத்தில் சொல்லுகிறது, repent from your wickedness, repent from your wickedness. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நாம் வந்து நம் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி, ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்களை செய்ததை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வந்து அதை விட்டு மனம் திரும்பினால் நிச்சயமாக கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். துர்குணத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த துர்குணம் சில சமயத்தில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும், ஆளும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி அந்த துர்க்குணத்தை விட்டு வர வேண்டும். யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும், உத்தமனும் சன்மார்க்கனும். துர்க்கணும் நம்ம எப்ப விட்டு விலகிறதோ நம்முடைய குணங்கள் மாறுகிறது. சர்க்குணங்கள், குணசாலிகள், குணலட்சங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு இங்க சொல்லுகிறார், ஆமென், என்ன செய்யுங்க? உங்க துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த துர்குணம் நம்ம விட்டு விலகணும். நமக்கு நல்ல குணங்கள், நல்ல சுபாவங்கள், நல்ல பழக்கங்கள், வழக்கங்கள், தெய்வ பயம் இவைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வாதமாக தான் இருப்போம். கர்த்தர் அது செய்யக்கூடும், அவரால் மாற்றக்கூடும். அதுதான் மனம் திரும்புதல். மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 38 வசனத்தில் பேதுரு இங்க நின்று தைரியமாக சொல்லுகிறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவன் நமக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். இந்த இடத்திலே ஆமென் பேதுரு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி
ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டால் அது போதும் என்று எண்ணாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெற வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். தேவன் உங்களுக்கு உதவி செய்வராக. கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. அப்போ எவனுடைய மீறுதல்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ மூடப்பட்டிருக்கிறதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான். எப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்? ஏன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பார்த்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவத்தில் ஒருவர் இந்த உலகத்தில் மரிக்க கூடாது. பாவத்தில் மரித்தோம் என்றால் நரகம் தான், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு இல்லை. தேவன் நமக்கு நல்ல தன்னுடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், நித்தியத்தை வைத்திருக்கிறார். பாவத்தை விட்டு பாவ செயல்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இடத்தில் வந்து அறிக்கையிட்டு விடுவோம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்படும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஒரு ஆசீர்வாதமான ஜனமாய் வாழ முடியும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அறிக்கையிட்டோம். தேவன் நம்மை மன்னித்தார். ஆண்டவருக்கு என்று பயந்து வாழ நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதனாலே சமுதாயத்தில் எங்க இருந்தாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் நிச்சயம் உண்டு. என்னவென்றால் ஆண்டவர் இயேசு என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதனால் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கோ இல்லையோ, நான் ஆண்டவருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை, தெய்வ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. தேவனுக்கு பிரியமில்லாத பழக்கங்கள், வழக்கங்கள், சுபாவங்கள், ரகசிய பாவங்கள் எதுவாயிலும் ஒன்று இருந்தாலும் இன்றைய ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக மனம் திரும்பி வந்து நீங்கள் அறிக்கை இடுவீர்களானால் உங்கள் பாவங்கள் செவ்வேறென்று இருந்தால், ரத்தாம்பரம் போல சிவைப்பாய் இருந்தால், அவர் பஞ்சியை போல மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப முதலாவதாக ஆமென், மன திரும்புதல் வேண்டும். மன திரும்புதல் எங்க இருக்கோ அங்க அறிக்கையிடுதல் வரும். முதல் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நமக்கு அவர் உதவி செய்வார். மனம் திரும்பின பின்பு இரண்டாவதாக என்ன செய்யணும் என்ற அறிக்கையிடணும். இதை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 வசனத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய முடியாது. நல்லவே வாழுவார்கள், எல்லாம் நன்றாய் இருக்கு என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே பார்க்கும் பொழுது ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. பாவத்தை மறைக்க முடியாது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை நாம் அறிக்கை இடுவோம் என்றால் தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அது அந்த வசனம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உலக பிரகாரமாக எல்லாமே எனக்கு இருக்கிறது, வாழ்வடைந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் சந்தோஷமான வாழ்க்கை அல்ல. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, whoever may be, if you confess the sins that you have committed to the Lord Jesus, you can take for granted, once he forgives your sin, you are a free person. தேவன் நமக்கு உதவி செய்வராக. ஆமென். அறிக்கை என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கையிடணும். நிறைய மக்கள் பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள், அது தொடர்ந்து செய்கிறார்கள். பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள், தொடர்ந்து செய்கிறார்கள். அதில் ஒரு சமாதானம் இருக்காது, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. அறிக்கை இட்டு விட்டு பாவங்களை செய்யக்கூடாது. அப்போதான் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார், அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், நாம் அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் என்ன செய்வார்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது
என்ன ஆகும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாம் அவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது பாவங்களில் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவரும் உண்மையாய் இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தெய்வ ஜனமே, ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக வந்து ஆமென் அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் அறிந்தோ அறியாமலோ எதை செய்திருந்தாலும் என்னை தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். எதற்கு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 2 சாமுவேல் 12 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தாவீது ஒரு காரியத்தில் விழுந்து போகிறார். 2 சாமுவேல் 12 ஆமென். அவர் பாவத்தை செய்து அந்த பாவத்தில் இருக்கும் பொழுது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்புகிறார். தாவீது செய்த பாவத்தை உணர்த்தி அவருக்கு சொல்லும்படி, தாவீதே நீ என்ன செய்தாய் என்று அந்த காரியங்களை தாவீது இடத்தில் சொல்லும் பொழுது தாவீது அவர் சொன்ன நாத்தான் சொன்ன எல்லா வார்த்தைகளை கேட்டு தனக்குள்ளே உணர்ந்து மனம் திரும்பி அவர் தன் வாயினால் அறிக்கை இடுகிறது. 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது தாவீது நாதான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆமென். தீர்க்கதரிசி வந்து தாவீதின் இடத்தில் செய்த பாவத்தை அவனுக்கு உணர்த்தி சொல்லும் பொழுது தாவீதுக்குள் என்ன வருகிறது? ஒரு மன திரும்புதல் உணருதல் வந்து அவன் செய்கிறான், ஆமென், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இதுதான் அறிக்கையிடுதல். திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் கன்ஃபெஷன். அறிக்கையிடுதல். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று மனம் திரும்பி அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் பாவங்களே நீங்க நீக்குகிறவர். அப்ப எவனுடைய பாவங்கள் ஆமென் மூடப்பட்டிருக்கிறதோ, மீறுதல்கள் ஆமென் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், அவன் ஆசீர்வாதம் உள்ள மனுஷன். தேவன் நமக்கு உதவி செய்வராக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றா ஆமென் நாம் ஆண்டவரிடத்தில் வந்து என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அது அறிக்கையிடும் பொழுது ஆமென் அது நமக்கு ஒரு பெரிய ஆமென் ஆசீர்வாதமாக, ஒரு சமாதானமாக இருக்கும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்நாட்கள் அநேக மக்களை பார்க்கும் பொழுது ஆமென் அவர்கள் சுகவீனமாய் இருந்தார்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அவர்கள் முதல் சொல்லுவார்கள், என் பிரச்சனைகள் என்னை விட்டு நீங்கணும், நான் ஒரு சுகத்தை பெறணும். ஆனால் பாவங்கள் அவர்களை விட்டு நீங்கும்படியா தங்களை ஒப்புக் கொடுப்பதில்லை. தேவன் என்னத்தை விரும்புகிறார் என்றால், முதல் நம்முடைய பாவம் நீக்கப்படணும், பாவங்கள் நம்ம விட்டு நீங்கணும். அதற்கு பிறகு நாம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நமக்கு சுகமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக மக்கள் இந்நாட்களை பார்க்கும் பொழுது ஜபத்திற்கு வருவார்கள். ஊழியர்களிடத்தில் வந்து சொல்லுவார்கள், ஐயா என்னுடைய பாவ மன்னிப்புக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். நான் பாவத்தை செய்தேன் என்ன செய்வேன் என்று கேட்க மாட்டார்கள். ஊழியர்களிடத்தில் வரும்பொழுது என்ன சொல்வார்கள்? நான் சுகம் அடையணும், என் வியாதி என்னை விட்டு நீங்கணும், எனக்கு நல்ல காரியம் நடக்கணும், எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும், நான் வீடு கட்டணும், நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர, ஒருவேளை ஜபம் பண்ணி இவைகள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தோம், பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அந்த மனுஷன் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? முதல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதற்கு பிறகு கர்த்தர் நமக்கு எதை செய்கிறாரோ அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நம்ம எங்க பார்க்கிறோம்? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஒரு திமிர்வாதக்காரன், அவன் நடக்க முடியல, படுக்கையில இருக்கிறான். அவனுக்கு ஒரு தெய்வீக சுகம் வேண்டும். அவனுடைய நண்பர்கள் பார்த்திருப்பார்கள், இவனுக்கு ஒரு நல்ல தெய்வீக சுகம் பெற்றுக்கொண்டான் நன்றாயிருக்குமே, குணமடைந்தான் நன்றாயிருக்குமே என்று அவனை குறித்து அவர்களுக்கு இரக்கம் வந்து ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள் எப்படியாலும் இவனை கொண்டு போய் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல ஆமென் ஜபிக்க, ஆண்டவர் இயேசுவினை தொடட்டும், குணமாகுவான் என்று விசுவாசத்தில் அவனை சுமந்து வந்தார்கள். நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். சுமந்து வந்தார்கள். வீட்டுக்குள் போக இடம் இல்லை, வழி இல்லை, ஜனங்கள் நெருங்கி இருந்தார்கள். அதனால் என்ன ஆயிற்று? அவர்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், வீட்டின் கூரை பிரித்து நடுவே அவனை விட்டு இயேசுக்கு முன்பாக இறக்கினார்கள். ஆண்டவர் இயேசு அந்த வியாதிஸ்தனை பார்த்தார். அவர் அவனை பார்த்து, யாருடைய விசுவாசத்தை
அவர் பாராட்டினர் என்று சொன்னால், இந்த திமிர்வாதக்காரனே சுமந்து கொண்டு வந்த அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, என்ன ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. கடந்த வாரம் நான் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு பேசினேன். அவர்களுக்கு என்ன விசுவாசம்? இந்த வியாதிஸ்தன் எப்படியாயிலும் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் கொண்டு போனார், ஆண்டவர் இயேசுவினை தொடுவாராக, இவன் சொஸ்தமாகுவான். அந்த விசுவாசத்தை, விசுவாச வைராக்கியத்தை பார்த்து இந்த திமிர்வாதக்காரனுடைய வியாதியில படுத்து கொண்டிருந்த அவனை பார்த்து அவனை சுகமாகு என்று சொல்லுகிறதுக்கு முன்னே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மார்க் 2:5 வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு இங்கு கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்கிறார் பார். அவனை குணமடைந்து போ என்று சொல்லியிருக்கலாம், எழை என்று சொல்லியிருக்கலாம். அது அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு வியாதிஸ்தனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீ குணமடைந்து போகிறதை பார்க்கலாம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு குணமடைந்து போகுவாயாகில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆழமான அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்க ஒரு நடக்க முடியாத சப்பானி உட்கார்ந்து கொண்டிருந்தான் அந்த குளத்தின் அருகாமலே. எனக்கும் சுகம் கிடைக்குமா என்று அவன் எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருந்தான். ஆண்டவர் இயேசு அவனிடத்தில் பேசின பின்பு அவனுக்கு சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அவனை சுமந்து கொண்டிருந்த படுக்கையை அவன் சுமந்து கொண்டு நடக்கிறான். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு இந்த வியாதிஸ்தனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், முதல் உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், அதற்கு பிறகு நீ குணமடை. நீ குணமடைந்து சென்றால் நீ பாவங்களை செய்ய மாட்டாய். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவசனமே, சுகம் பெறுகிறது நல்லது, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது நல்லது. ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும். ஒருவேளை இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்து குணமாக்கி அனுப்பி இருந்திருந்தால் அவன் சென்று பாவங்களை செய்து கொண்டிருந்திருப்பான். அப்படிதான் இன்று நம்முடைய நாட்களை பார்க்கிறோம். சுகத்தை கேட்கிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ஆனா என்ன செய்கிறார்கள்? குணமடைந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பாவங்களை செய்கிறார்கள். ஆனா ஆண்டவர் இங்க இந்த வியாதிஸ்தனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதற்கு பிறகு அவன் சொஸ்தம் அடைந்தான். அவன் 2 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். 1, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 2வதாக அவன் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு சென்றான். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்று முதல் அவன் ஆசீர்வாதமாக தான் இருந்தான், ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். அப்ப முதலாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவங்களின் கட்டுகளில் இருந்து விடுதலை அடைந்தவர்கள். எப்படி பாவங்கள் மன்னிக்கப்படும்? ஏன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? பாவ மன்னிப்பு இல்லை என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். எப்படி பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பார்த்தோம். மன திரும்புதல், செய்த பாவங்களில் இருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு விட்டு ஆமென் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்றால் ஆமென் அந்த ஜனம் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் யாவர்களும் இந்த ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத ஏதாயிலும் குணங்கள், பழக்கங்கள், வழக்கங்கள் எங்கேயாலும் வாழ்க்கையில் ஒளிந்திருந்தாலும் இன்றே அது குறித்து மன திரும்பி அதை அறிக்கையிட்டு விட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வீர்களானால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கள். நீங்க ஆசீர்வாதமான ஜனமாக, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக எங்க சென்றாலும் ஆசீர்வாதமாக வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அப்ப முதலாவதாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். Forgiven man is a blessed man. இந்த ஆராதனையில் இணைந்து
சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எத்தனை மக்கள் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களே அறிக்கையிட்டு இருக்கிறீர்கள். தேவன் மன்னித்து இருக்கிறார். அவர் மன்னித்து உங்களை ரட்சித்திருந்தால் அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்குள்ள இருங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வராக. இரண்டாவதாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் யார் என்று சொன்னா, கர்த்தரை நம்புகிற ஜனம், கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியிருப்போம் என்றால் இன்று நாம் ஆசீர்வாதமானவர்கள். பணத்தை நம்பியிருப்போம், உத்தியோகத்தை நம்பியிருப்போம், நமக்கு உண்டானவர்களை நம்பியிருப்போம், நண்பர்களை நம்பியிருப்போம், மனுஷர்களை நம்பியிருப்போம் என்றால் இவைகள் எல்லாம் நம்மோட கடைசி வரை இருக்க போகிறதில். அருமையானவர்களே, இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றுக்கும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்ப மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவர், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். நாம் தண்ணீர்களை கடந்து செல்லுகிற அனுபவங்கள், கஷ்டங்கள், பாடுகள், பலவிதமான நெருக்கங்களே கடந்து செல்ல இருக்கலை நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நம்ப வேண்டும். Believe the Lord only. Trust Him always. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் இந்த காலை இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களை கொஞ்சம் சிந்திக்க செய்வராக. என் நம்பிக்கை யாரில் உண்டு? நான் யாரை நம்பி இருக்கிறேன்? யாரை என் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன்? யாரை என் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்? அவர் ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஆரம்பமும் முடிவுமானவர், சகல ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஜீவ ஊற்றாய் இருக்கிறவர். அவரை நம்புகிற மனுஷன் ஒரு நாளும் அவரால் கைவிடப்படுவதில்லை. இந்த காலை கர்த்தர் உங்களோடு பேசுவராக. மனுஷனை நம்பாதீர்கள், உலகத்தை நம்பாதீர்கள், உலகத்தில் இருந்து அழிந்து போகிறவர்களை நம்பாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவருக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்க, அவருக்குள் நம்பிக்கையாய் இருங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. சில சமயத்தில் ஒன்றும் இல்லாமல் உங்கள் இடத்தில் இருக்கும். ஆனா எங்க போனாலும் மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது, ஓ, எல்லாவற்றிலும் நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது போல தெரிகிறதே என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? உங்க நம்பிக்கை ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது, உங்கள் ஆண்டவர் நம்பிக்கையில் இருக்கிறது. இப்ப இரண்டாவதாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் யார் என்றால் பெரிய ஐஸ்வர்யக்காரன் அல்ல, கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன். இன்று உங்கள் உள்ளங்கள் மகிழ கடவது, உள்ளங்கள் உற்சாகம் அடையட்டும். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. சங்கீதத்தில் ஆமென் நாம் வாசிக்கிறோம், 37 சங்கீதம் 3 வசனத்தில் இங்க சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்பி இருப்பீர்களானால், கர்த்தரை நம்புகிறீர்களானால் எப்பொழுதும் நன்மைதான் செய்வார்கள். கர்த்தரை நம்பின ஜனம் எப்பொழுதும் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் நன்மைகளை செய்கிறவர்கள். நமக்கு தீமைகளை செய்து கொண்டிருந்தார், நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தார், நம்மை குறித்து பலவிதமான காரியங்களில் எதிர்த்து நின்றால் நாம் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினாலே நன்மைதான் செய்வோம், தீமை ஒரு காலம் செய்ய மாட்டோம். எவ்வளவு நன்மைகளை செய்கிறோமோ அவ்வளவு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும், அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், அப்பொழுது நான் இளைஞனாய் இருந்தேன், வாலிபனாய் இருந்தேன், இப்பொழுது வயோதுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டது காணவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டது காணவில்லை என்று தாவீது சொல்லுகிறார். என்று நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக மக்களை பார்த்திருக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தரை நம்பியிருக்கிறார்களோ, எந்த குடும்பம் கர்த்தரை நம்பியிருக்கிறதோ அவர்கள் கர்த்தரால் கைவிடப்படவில்லை. அவர்கள் மென்மேலும் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார்கள், மென்மேலும் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார்கள். இன்று காலை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசட்டும். அவர் மேல் நம்பிக்கையாய் இருங்க, அவர் மேல் நம்பிக்கையாய் இருங்க. அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறவர், அவர்தான் உங்களை பிறர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறவர்,
அதனால் உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவருக்குள்ளே இருக்கட்டும், கர்த்தர் மேல் இருக்கட்டும். அப்பொழுது நீங்க எங்கு சென்றாலும் எது செய்தாலும் நீங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில மக்கள் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்டு எல்லாம் அவர்களுக்கு வந்த பின்பு ஆமென் கர்த்தரை விட்டு விடுவார்கள், தேவனை விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்பி வாழுவார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் அல்லவா உனக்கு கொடுத்தது, நீ என்னிடத்தில் ஜபிக்கும் பொழுது விண்ணப்பிக்கும் பொழுது நான் கேட்டு உன்னை ஆசீர்வதித்தேனே, இப்ப நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்பி என்னை நீ மறந்து போனாயா? தேவன் நமக்கு உதவி செய்வராக. இன்னைக்கு நமக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆண்டவரால் வந்தது, அவரால் பெற்றுக்கொண்டோம். கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்பிக்கொண்டு கொடுத்த தேவனை மறந்து போகாமல், அவரை விட்டு விலகி போகாமல் கர்த்தர் உதவி செய்வராக. கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் அவனுடைய முழு நம்பிக்கை கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்வராக. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. இதுவரை இருந்த போது அன்பானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்று கர்த்தர் என்னை நடத்தும்படியாய் நம்பினேன், என்னை நடத்தினார். இன்று கர்த்தரை நம்பி இருக்கிறேன், இன்று நடத்துவார். நாளை மறுபடியும் அவரை நம்புவேன், நடத்தலாம் என்று சொல்லி விடாதபடி நான் கர்த்தரை எப்பொழுதும் நம்புகிறேன், எப்பொழுதும் நம்புகிறேன், எப்பொழுதும் நம்புகிறேன். ஆல்வேஸ் ஐ பிலீவ் மை காட். He is number one in my life. அவர்தான் என் வாழ்க்கையின் முதன்மை. அவரை நம்ப வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வராங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இந்த கர்த்தரை நம்பு. இவர் உன்னை ஒருபோதும் கை விடுவதில்லை. கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, நம்பிக்கையாய் இருந்து, நம்பிக்கையாய் இருப்பாயாக. தொடர்ந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அநேக வேளையிலே நம்முடைய சுய புத்தி மேல் சாய்ந்து விடுகிறோம், நம்முடைய படிப்பின் மேல் சாய்ந்து விடுகிறோம், நண்பர்களுடைய ஆலோசனையில் சாய்ந்து விடுகிறோம். Lean not on your own understanding. Lean not on your own understanding, but trust in the Lord with all your heart. He will never let you down. He will be right beside you wherever you go, and you shall be blessed man, blessed woman, blessed people wherever you go. That's the blessing God wants to give you today. இந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தரை சார்ந்திரு, கர்த்தரை சார்ந்திரு, கர்த்தரை நம்பிரு, கர்த்தரை கேள். அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பா, அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பா, அவர் உனக்கு வழியை காட்டுவா, அவர் என்ன செய்யணும் என்று செய்வார். அதை நீ செய்வாயாகில் நீ எங்க சென்றாலும் ஆசீர்வாதமாயிருப்பார். I pray from my heart to everyone who are hearing to me that you believe God, God will bless you. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறேன், அவரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன், அவரை நம்பிக்கையாய் வைத்துக் கொள்ளுகிறேன். அப்பொழுது எனக்கு என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். 118 சங்கீதம் 8-9 இங்க நாம் பார்க்கிறோம். நல்ல தெளிவாக சொல்லுகிறது, மனுஷனே நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அநேக வேளையிலே நாம் மனுஷனை நம்பி செல்லுகிறோம், அந்த மனுஷன் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒரே சிம்பிள் வேர்ட் அவர் சொல்லிடுவார், ஐ எம் சாரி, ஐ தாட் ஐ வுட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ பட் நோ ஐ கான். நம்முடைய நம்பிக்கை என்ன ஆனது? நம்முடைய நம்பிக்கை என்ன ஆனது? மனுஷனை நம்பி சென்றோம், மனுஷனை நம்பி சென்றோம். அவன் நம்மை கைவிட்டார், கைவிட்டு விடுவார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பெயர் பற்றுதலாய் இருப்பதே, நம்பிக்கையாய் இருப்பதே, உறுதியாய் இருப்பதே நலம், நல்லது. தேவன் நமக்கு உதவி செய்வராக. அன்பான தேவஜனமே, நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்கள். ஆனால் ஆண்டவருக்குள் உங்களுடைய நம்பிக்கை உறுதியாய் இருந்ததுன்னா, எந்த இடத்துல நீங்கள் போய் அந்த வேலை எனக்கு ஆகும் என்று நினைத்து அந்த வேலை ஆகாமல் போனாலும், அந்த மனுஷன் இல்லை என்று சொன்னாலும், கர்த்தர் மேல் உறுதியாய் இருக்கிறபடினால், உங்க நம்பிக்கை ஆண்டவருக்குள் உறுதியாய் இருக்கிறபடினால், ஒரு வழி அடையும் பொழுதும் கர்த்தர் ஒரு வழி திறப்பார். எதிர்பார்த்து சென்ற இடத்தில் அந்த வேலை நடக்கலை என்றாலும் இன்னொரு இடத்துல கர்த்தர் செய்வார்.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படட்டும். உங்கள் இருதயங்கள் உற்சாகம் அடையட்டும். உங்கள் இருதயங்கள் பலன் கொள்ளட்டும். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் நித்திய தேவன், பராக்கிரமசாலி. ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் மகாபலனுமாய் இருக்கிறேன். அவரை நம்பும் பொழுது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். சோர்ந்து போகிறீர்களா? கஷ்டத்தில் இருக்கிறீர்களா? பலவிதமான நிரக்கங்களா? உங்கள் உள்ளங்கள் இன்று காலை மகிழட்டும். இந்த ஆண்டவரை நம்புவீர்களானால், இந்த தேவனை நம்புவீர்களானால், இந்த கர்த்தரில் உங்கள் நம்பிக்கை இருப்பதானால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர் நீக்கி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வராக. கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்கள் குடும்பத்திலும் நானும் என் மனைவி இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தரை எல்லாவற்றுக்காக நம்பினோம். பணம் இல்லாமல் இருக்கும், பல கஷ்டங்களை நாங்கள் கடந்து செல்ல வேண்டியான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் மனுஷர்களை நம்பவே மாட்டோம். ஆண்டவரே, நாம் உண்மையை நம்பி இருக்கிறோம். குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகளை கடந்து செல்லு கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். நீர்தான் இந்த சமயத்தில் இறங்கி உதவி செய்யணும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த சமயங்களிலே எங்களுக்கு இறங்கி உதவி செய்தால் நாங்கள் ஜெயம் பெற்றோம். என் குடும்பத்தில் அநேக சாட்சிகள். நாங்கள் அநேக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்து வருகிறோம். அநேக சமயங்களில் கர்த்தர் எங்களுக்கு பலனாக இருந்தார். அநேக காரியங்களில் ஒரு சம்பவம் மற்றும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் எங்களை நேசித்து 3ஆம் பிள்ளையை கொடுத்தார். அந்த மகன் பிறப்பதற்கு முன்னே பிரசவ காலம் வந்தது. அந்த பிரசவ காலம் வந்த பின்பு நான் மனைவியை எடுத்துக்கொண்டு இந்த கிருஷ்ணகிரி பட்டணத்தில் உள்ள நல்ல ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணினோம். அதிகாலமே கொண்டு போய் அட்மிட் பண்ணினோம். ஆனால் அதிகாலை முதல் மதியம் 12 மணி வரை பிரசவம் ஆகவில்லை. அவன் நினைத்தார்கள் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு என்று சொல்லி டாக்டரை வரவழைத்தார்கள். அந்த மருத்துவர் வந்து எல்லாம் பார்த்து சொன்னார், இவர்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறாது என. எல்லாம் வாட்டர் ட்ரைன்ட் அவுட். The water drained out. It is now dry. It is dry. பிரசவம் நடைபெறாது. நீங்கள் எங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க, சீக்கிரமாக 2 மணிக்குள்ளே கொண்டு போகணும் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் என்ன செய்யணும் தெரியல. நான் என் மனைவி பார்த்தேன், அவர் ஆள ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கரத்தை பிடித்து நாங்கள் ஜெபம் பண்ணும். ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி வேகமாக பல காரியங்களெல்லாம் செய்து நான் என் மனைவி 2 சிறு பிள்ளைகள் அவர்கள் அழைத்து கொண்டு காரில் எங்களுடைய உறவினர்கள் நாங்கள் பெங்களூர் சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றோம். சென்ற பின்பு அவர் கேஷுவாலிட்டியில் கொண்டு போனார்கள், எமர்ஜென்சியில் கொண்டு போனார்கள். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து சொன்னார்கள், இட் இஸ் வெரி சீரியஸ், த வாட்டர் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரெயின், இவங்களுக்கு உடனே சர்ஜரி செய்யணும், கொஞ்சம் கஷ்டம் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். நான் அங்கே நின்று ஆண்டவர் நோக்கி பார்த்து கண்ணீரோடு எல்லாம் பேப்பர்ஸை கொண்டு வந்தார்கள், கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். நாம் இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போகிறோம், ஆப்ரேஷன் செய்வோம், அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவோம் என்று அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். நான் 2 சிறு பிள்ளைகளை வைத்து ஆப்ரேஷன் தியேட்டர் பகுதியில் உட்கார்ந்து கொண்டே இருந்தோம். என்ன நடக்கும் என்று ஆண்டவரை அந்த சமயத்திலும் துதித்து கொண்டே ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டே இருந்தேன். அவர்கள் கொண்டு போனார்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில், எல்லாம் ஆப்ரேஷனுக்காக ரெடி பண்ணார்கள். அவர்கள் கொண்டு போய் இன்னும் எல்லா ப்ராசஸ் செய்கிறார்களோ வித்தின் 10 minutes 10 நிமிடத்திற்குள்ளே அவர்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிற்று. ஹல்லேலூயா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே சத்தம் என்னுடைய காதுல, அங்கதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், இதனுடைய மனைவி சத்தம் தானே என்று. ஒரு 15 நிமிடம் கழித்து எங்களுடைய தேவன் அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக கொடுத்தார். அந்த குழந்தைய அவர் சொன்னார், கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னார். நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன், ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தேன். கர்த்தாவே, இதுவும் ஆண் குழந்தை ஆயிற்றா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அது பிறகு கொண்டு போய் வாழலை போட்டார்கள். எல்லாம் நடந்தது. 8 நாளுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆக வேண்டும். அந்த டிஸ்சார்ஜ் நாளில் டாக்டர் என்னை அழைத்தார்கள். மனைவி இடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய கணவன் வரும் பொழுது நீங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க என்று சொல்லி. நான் அங்கே சென்ற பின்பு அந்த டாக்டர் தன்னுடைய ஆஃபீஸருக்கு என்னை கொண்டு போய் என்னை உட்கார வைத்து அவங்க சொன்னார்கள், உங்கள் மனைவி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம் டாக்டர்? நான் அவரை கேட்டேன், என்ன பிரச்சனை? அவர்கள் சொன்னார், உங்களுடைய மனைவியின் இருதயம் சரியில்லை, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்பொழுது நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் எல்லாம் எனக்கு போட்டு காட்டினார்கள். உட்கார்ந்து பார்த்தேன். அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை நீங்கள் இப்போ டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு போவீர்களானால் எவ்வளோ பேமெண்ட் இப்பொழுது நீங்கள் பண்ணுகிறீர்களோ அதை பார்க்கலாம்
8 நாளுக்குள்ள திரும்பி வந்து 5 times more you have to pay. What you are paying now, if you take her back home, after 5 days you will come back again to this hospital and you have to pay 5 times more what you are paying now. அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொன்ன பின்பே நான் யோசிக்கிறேன் டாக்டர், let me go talk to my wife என்று போய் நான் அவரிடத்தில் போய் சொல்லிட்டு அவர்கள் சொல்லும்போது என் மனைவி ஒரே பிடிவாதம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அந்த ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய எல்லாம் பொருட்களை கட்டி ரெடியாக வைத்துக்கொண்டு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க போதும். நான் சொன்னேன், இல்லை டாக்டர் இப்படி சொல்லுகிறார், மறுபடியும் ஏதாயிலும் ஆயிட்டான் நாம் இங்கே வரணும், அப்போது 5 மடங்கு அதிகமாக பணத்தை கட்டணும் என்று சொன்னார்கள். அப்போ என்னோட மனைவி சொன்னாங்க, அத்தா இவ்வளோதான் உங்களுடைய நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஒன்றும் நடைபெறாது, எனக்கு ஒன்றும் நடைபெறாது, நான் நன்றாக இருப்பேன், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போங்க என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். அப்போ எனக்கு ஒரு நிமிஷம், ஆண்டவரே டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, இவங்க எப்படி என்ன சொல்கிறாங்களே என்று சொல்லி நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன். சொன்ன உடனே நாங்கள் இவர்களை இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணவில்லை, நீங்கள் கொண்டு போகிறீங்க, அதனாலே நான் உங்களுக்கு சம்மரி கொடுக்கும் பொழுது என்ன என்று சொன்னால் அதில் தெளிவாக எழுதிட்டார்கள், பேஷண்ட் டிஸ்சார்ஜ் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ். அப்படின்றா மருத்துவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இவர்கள் உட்படாமல் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்கன்னு எழுதி தந்து விட்டாங்க. அவங்க என்னை பார்த்து டாக்டர் ஒரு போலீஸ் சொன்னால், படித்த மனுஷனாக இருக்க, படித்து நீங்கள் மனைவி சொல்கிறது கொண்டு போகிறீங்களே, சரி ஆகட்டும் டாக்டர்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணி வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த சாட்சியை இன்று நான் சொல்லிதான் ஆகணும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய மனைவி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த நாள் முதல் அவர்கள் மரிக்கிற வரை மறுபடியும் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே இல்லை. அவர்களுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமே கர்த்தர் குணமாக்கினார். ஹல்லேலூயா, குணமாக்கினார். அவர்களுடைய கடைசி நாள் வரை அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் மரிக்கும் பொழுது என்னுடைய மகன் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 15 ஆண்டுகள் தேவன் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்போம் என்றால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த சாட்சி உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தட்டும். டாக்டர்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறார்களா, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா, இவ்வளவுதான் என்று நினைக்கிறார்களா என்று நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவரை நம்புங்கள். உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை இந்த ஆண்டவருக்குள்ளே இருக்கட்டும். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர், அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் அவரால் கைவிடப்படவில்லை, கைவிடப்படுகிறதும் இல்லை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இரண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் யார் என்றால் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன். சீக்கிரமாக ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார் என்று சொன்னால் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். The separated man is a blessed man. The separated people are blessed people. சங்கீதம் 1:1 பார்க்கிறோம். எதிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடுவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், தேவன் நம்மை துன்மார்க்கருடைய கூட்டத்தில் இருந்தோம், பாவிகளுடைய கூட்டத்தில் இருந்தோம், பரியாசத்தை செய்கிற கூட்டத்தில் இருந்தோம் பிரித்து எடுத்திருப்பாரானால் என்று நீங்கள் பாக்கியசாலிகள். எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாட்களே தெய்வீக ஆலோசனை கொடுக்க ரொம்ப கம்மி. மக்களுக்கும் தெய்வீக ஆலோசனை வேண்டாம், உலக பிரகாரமான ஆலோசனைகள் தான் வேண்டும், அதை தான் விரும்பார்கள். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னே நம்முடைய ஐக்கியம் அப்படிப்பட்டவர்களோடு தான் இருந்தது. அந்த கூட்டத்தில் தான் இருந்தோம். அதுதான் நான் என்னுடைய பிரசங்கத்தில் சொன்னேன். 1 பேதுரு 2:9 அந்த காலத்திலிருந்து உங்களையோ அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார், அந்த கூட்டத்திலிருந்து பிரித்து எடுத்தார். இந்த ஆச்சரியமான ஒளியாகிய ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறபடினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மோடு ஆண்டவர் இயேசு இருக்கிறார், நம்மோடு அவர் இருக்கிறார். ஆமென். செப்பரேட்டட் people are really blessed. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் வாசிப்போம். எபேசியர் 5:11 11
எபேசியர் 5:11 இங்க நாம் வாசிக்கிறோம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளே கடிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் என்றா, பிரித்து எடுத்தப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம் என்றா, நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறோம் என்றா, பவுல் இங்கே எழுதுகிறார், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், ஹalleluya, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் நாம் இருப்போம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கனியற்ற கிரியைகளுக்கு அல்ல, கனியுள்ள கிரியைகளுக்கு, கனியுள்ள கிரியைகளை செய்யவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. கனியற்ற கிரியைகளை விடுவோம், அதில் உடன்பாடு நமக்கு வேண்டாம். ஆண்டவரோடு நமக்கு நல்ல உடன்பாடு இருக்கும், தேவ மக்களோட உடன்பாடு, தேவ வசனத்தோட உடன்பாடு இருக்கும் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:19 நாம் இங்க பார்க்கிறோம், நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நோ வரி, டோன்ட் வரி. உலகம் என்ன பகைக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உலகம் என்ன பகைத்தாலும் சரியே, அந்த ஆண்டோடைய பகையின் மேல் வந்த ஒரு நிமிஷம் நான் இருக்கவே முடியாது. தேவன் நமக்கு உதவி செய்வராக. நீங்கள் உலகத்தராய் இருந்தாலும் உலகம் தன்னுடைய உலகத்தை சிநேகிக்கிறவர்களுக்கு என்னைக்குமே உதவி செய்யும். ஆனால் ஆண்டவருக்காய் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மக்கள் பகைப்பார்கள், உலகம் நம்மை பகைக்கும், பலவிதமான நெருக்கங்கள் வரும், விரோதங்கள் வரும். டோன்ட் வாரி, கவலைப்படாதீர்கள். உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை தெரிந்தெடுத்த ஆண்டவர், உங்களை பிரித்து எடுத்த ஆண்டவர் உலகத்தை பார்க்கிறோம், அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, கனியற்ற கிரியைகளை விட்டு கனி தருகிற கிரியைகளை செய்து நாம் ஆசீர்வாதமான ஜனமாக இருப்போம். 3 காரியங்களை சொன்னோம். ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? Who is the blessed person? The first person is a forgiven man. The second, trusting man. The third, the separated man. தேவன் நமக்கு உதவி செய்வராக. மன்னிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். எந்த ஆசீர்வாதங்களை பெறுங்கள், எந்த ஆசீர்வாதத்தில் வாழுங்கள். நீங்கள் வாழுகிற இடத்திலும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். எங்க சென்றாலும், எங்க இருந்தாலும், எதை செய்தாலும் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஒன்று இருக்கட்டும், நான் என் பாவங்களால மன்னிக்கப்பட்டவன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நான் தேவனை தான் நம்பி இருக்கிறேன். மூன்றாவதாக, தேவன் இந்த உலகத்தில் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் அல்ல. நான் கர்த்தருடையவன், தேவ ஜனம். அருமையான தேவ ஜனமே, பாவங்கள் மன்னிக்காமல் நீ பரலோகத்திற்கு போகவே முடியாது. நம்முடைய நற்கிரியைகள், காணிக்க தசம பாகங்களை கொடுக்கலாம், ஊழியத்திற்கு செல்லலாம், ஊழிய காரியங்களை செய்யலாம், ஆனாலும் பரலோகத்திற்கு போக முடியாது. ஆமேன். பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் முதல் கண்டிஷன் வேதத்தில் பார்க்கிறோம், மன திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயமாக தேவை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம், ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, மனுகுலத்தின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்து பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்று காலை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, தேவனுக்கு விருப்பம் இல்லாது, தேவனுக்கு பிரியம் இல்லாது பழக்கங்கள், வழக்கங்கள், குணங்கள், சுபாவங்கள் எதுவே இருந்தாலும் இன்றே அவர்களிலிருந்து மனம் திரும்பி அதை விட்டு அறிக்கை இட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயத்தோடு இருப்பீர்களானால் எந்த சமயத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல ஒரு நிச்சயம் உண்டு. நான் பரலோகத்திற்கு போய் சேர வேண்டும், நான் பரலோகத்திற்கு போய் சேர வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்திற்கு போக பாவம் ஒரு பெரிய தடையா இருக்கும், பாவ தடையா இருக்கும். அதனாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருந்து, தேவனை நம்பி ஆசீர்வாதமாய் இருந்து, பிரித்தெடுத்த கூட்டத்தில் ஆசீர்வாதமாய் இருந்து நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுவோம். தேவனுடைய வருகையிலே ஏறெடுத்தப்பட்டு பரலோக ராஜ்யத்தை போய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. இந்த செய்தியை கேட்ட யாவர்களும் கர்த்தர் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பராக என்று நான் ஜபிக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜபிப்போம். பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட இணைந்து இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே முழங்கால் படிட்டு இருக்கிற எந்த வீட்டில் ஆண்டவரே எங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்காக இப்பொழுதும் ஜெபிக்கிறேன். தகப்பன், இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார் என்று நாங்கள் பார்த்தோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தது போல இந்த செய்தியை கேட்ட இந்த அருமையான மக்களுக்காக இன்று காலை நான் ஜபிக்கிறேனப்பா. இந்த உலகத்திலிருந்து இவர்களை பிரித்து எடுத்தீர், அதற்காக நன்றி. தங்கள் பாவங்கள் செவ்வேறு இருந்தாலும் மன்னித்தீர், உமக்கு நன்றி. உம்மை நம்புகிற ஒரு இருதயத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் பிரித்து எடுத்து சேர்க்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஜனங்களில் யாராயிலும் இன்னும் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று தகப்பனே சந்தேகத்தோடு இருந்தா இன்றே இப்பொழுதே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, ஆமென், அறிக்கையிட்டு ஆண்டவரே மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான குடும்பமாக, ஆசீர்வாதமாக நபரராக, ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, ஆசீர்வாதமாக ஜனங்களாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதே ஆண்டவரே இந்த ஆராதனையிலே இணைந்து இந்த இறுதியான ஜபத்திலே முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரின் மேலும் என் ஆண்டவர் இயேசுவின் கரங்கள் இறங்கி வரட்டும். Right now your hand will come and bless your people. Bless your people. ஆசீர்வாதத்தின் கரங்கள் இறங்கி வந்து ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திலே நிரப்புவீராக. இன்னும் உம்மை நம்புகிற இருதயத்தை கொடுப்பீராக. நல்ல கனி தரும் கிரியைகளை செய்து ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான ஜனங்களாய் வாழ கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்கிறேன். அப்படியே தகப்பனே, இந்த ஆராதனையிலே முழங்கால் படிட்டு இருக்கிற யாவர்களோடு சேர்ந்து எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தேசத்திற்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. 2ஆம் நாளாகவும் 7:14 வாசிக்கும் பொழுதப்பா, தேசத்திற்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுவேன். தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் அனைவரும் ஆண்டவரே இணைந்து ஏகமித்து ஆண்டவரே ஒரே மனதுடனே எங்கள் தேசத்தின் க்ஷேமத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருமி அப்பா, இந்த கிருமி எங்க தேசத்தை விட்டு நீங்க தாமே உதவி செய்ய வேண்டும் அப்பா. ஒரு ஆண்டவரே சுகத்தை, ஒரு க்ஷேமத்தை எங்கள் தேசத்திற்கு உண்டு பண்ணுவீராக. எங்கள் இந்தியா தேசத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். எங்கள் பட்டணத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். உம்முடைய பிள்ளைகள் குடியிருக்கிற அந்த இல்லங்களை சூழ்ந்து தேவன் உம்முடைய தூதர்களை அனுப்பி ஒரு மதிலை போட வேண்டும். ஒரு அக்கினி மதிலை போட்டு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வெளியே போகையிலும் வருகையிலும் கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து அதன் மூலமாக அநேக மக்கள் அப்பா ரகசியத்தை அறிந்து உம் அண்டை வரும்படியாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஆராதனையில இணைந்து எங்களோட ஆராதித்த மக்கள், இந்த செய்தியை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். Thank you so much. God bless everyone. Continue to pray for our ministry and wait for next week. The Lord will speak to you. Have a good day. God bless you. Thank you. Hello everyone. I hope you are blessed through today's service. Please share with your friends and family. Thanks for watching and do watch every week. God bless you.